அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4, 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்திருந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலோர்களின் ஆசி கிடைக்க பெறுவீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சில அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு போய்விடும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தங்களது திறமையால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய வெற்றிகளை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் மே மாதத்தில் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளும் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். எனவே திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 14, 20, 21, 22, 23, 24, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 1, 2, 7, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 15ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 18ஆம் தேதி அதிகாலை வரையிலும் மற்றும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி இரவு முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி பகல் வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 2ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதம் 3ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 5ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம்
மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் மே மாதம் 31ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி மாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 24ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 20ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.